நல்லா மசாலாலாம் நல்லா ஏறி போய் நல்லா கார சாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த கருவேப்பிலை சிக்கனு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சிக்கனு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூனு சீரகம், 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூனு மிளகு, ஒரு துண்டு பட்டையும் 4 லவங்கமும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட மல்லி போட்டுங்க, முழு மல்லியை. இந்த அளவுக்கு நல்லா முருகலாக வறுபட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம இதை ட்ரையாக தான் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வந்து நான் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து நான் சும்மா 1-2 மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பொடியாக அரியறதாலும் நீங்கள் அரிஞ்சிடலாம். அதே கருவேப்பிலை போட்டுங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் அப்படியே போட்டுருக்கிறேன். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 1.5 கிலோ சிக்கனு. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட புளிக்காத தயிரை நல்லா போட்டுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க. உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. 3/4 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் லைம் ஜூஸு பிழிஞ்சு விட்டுங்க. நான் வந்து அப்படியே பிழிகிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா பிணைஞ்சி வச்சுடுங்க. கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும். இந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஏறட்டும். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெங்காயம் வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 1-2 நான் இதே மாதிரியே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் அதை வந்து இதில் போட்டுடலாம். இந்த அளவு கிளறி விடுவோம். கொஞ்சம் இதில் வதங்கட்டும். இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சிக்கனை வந்து இதில் அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டேன். நான் கருவேப்பிலை சிக்கனை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காரசாரமாக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள்.